என்ன காரணம் எனக்கு தகுந்தவே சொல்ல வேண்டும். மகனே புலந்திரா மறுபடியுமா இன்றைய நாள் தினத்திலே அரண்மனையில் இருக்கக்கூடிய என்னை இந்த தெய்வீக சபையை எதற்காக அழைத்த என்ன காரணம் ஏது காரணம்னு கேட்கிறேன். மகனே புலந்திரா இந்த ராஜ சபையிலே ராஜ சபை புலந்திரே அப்படி இந்த புண்ணிய மகளை எதற்கு வைக்க சொல்றாங்க. மகனே புலந்திரா இந்த தெய்வீக சபை உன்னை அழைத்தேன் எதற்காக அழைத்தேன் என்றா உனக்கோ இன்றைய நாள் வரைக்கும் தெரியாத ஒரு உண்மையாகப்பட்டது இருக்கிறது. அந்த உண்மையாகப்பட்டதை இன்றைய நாள் தினத்தை என்னுடைய மகனுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அது என்ன காரணம் இவ்வளவு நேரம் கூத்து பாத்தீங்க யார் என்ன சொல்லுங்க பாக்கலாம். என் புள்ளிய நான் எதுக்கு வர வச்சேன் என் புள்ளிய நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு பாக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சது இது என் பிள்ளைக்கு தெரியாது. சின்ன சிறிய வயதுல திருமணத்தை நான் செய்துட்டேன். இப்போ அவர் ஒரு பக்கம் இருக்கிறான் என் மருமக ஒரு பக்கம் இருக்கிறான். என்ன ஏது விழாவளி என் பொண்டாட்டி யாரு என் மாமனார் மாமியார் யாருன்னு என் மகனுக்கு இப்படி வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன் சந்தோஷமா. உனக்கோ நான் ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்ல போறேன். அந்த விஷயம் இதுவரைக்கும் உனக்கு தெரியாது. அது சந்தோஷமா இருக்கிற விஷயமா இல்லையா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். என்ன ஒரு சந்தோஷமான செய்தி. அது சொன்னாக்க நீ சிரிப்பன்னு நினைக்கிறடா நானு. ரொம்ப கொஞ்சம் பார்த்து நீ சிரிப்பது அப்படியா? என்ன சந்தோஷமான செய்தி தெரியா? மகனே புலந்திரா உன்னை நான் எதற்காக வரவழைத்தேன் என்றா உனக்கோ பெரிய விஷயமா இல்ல சின்ன விஷயமா இல்ல. மகனே புலந்திரா போயிட்டு உள்ள உன்னை போறதுக்கு உள்ள போறதுக்கு உன்னை வரவழைச்சேன். இல்ல சின்னது இல்லைன்னா அப்ப வேஸ்ட் நினைக்கிறேன். ஏய் அப்படி நடுத்தரமான விஷயம் சொல்ல போறேன். ஆமா சொல்லட்டுமா? மகனே புலந்திரா உனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு ஆமா இப்பதான் சிரிப்பே வருது. நான் சொல்லிக்கலாம் எப்படின்னா லூச மணியா என்னடா ஒரு பெத்த அம்மா போட்டு லூஸ் தகுமா. நான் வந்து இன்னைக்கு பைத்தியம் சொல்லிருக்கோம்னா லூஸ் இல்லவா எப்படின்னா சொல்ல சொல்லலாம். அம்மா நான் பிறந்த இன்றைய 16 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. எனக்கு 16 வயசு 16 வயசுல ஆமா எனக்கு யாருன்னா கல்யாணம் பண்ணுவாரா? இப்ப கேட்ட பாரு கேள்வி. இதுக்கு நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கட்டுமா? உனக்கு 16 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு 8 வயதா இருக்கும் பொழுது உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கம்பமா யாரும் நம்ப மாட்டாங்க. இது வரைக்கும் நான் சொல்றத நீங்க நம்புறீங்களா நம்பலையா? போய் சொல்ற அவர்தான் நீ பாத்துக்கலாம். என்ன தெரியுமா மகனே பழங்குடா நீ வாடா செல்லம். இன்றைய நான் சொல்லக்கூடிய செய்தியாக நீ செய்யாவிட்டா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை.
கெட்டு குட்டிச்சோரை தான் போனோம். அப்படியா? ஆமாடா. அதுக்கு குடிச்சே போயிடுச்சா? சரி, விடு, இனிமே போகாத அளவுக்கு பாத்துக்கலாம் ஆகட்டும். ஆண்டாசி பேச எல்லாம் விட்டுரு. வெயில் காலம் ஒண்ணு முடிஞ்சது. மகனே பொழைந்திரா, உனக்கோ திருமணம் ஆகி விட்டது. ஆமாடி செல்லம். 5 வயது. டேய், இரு, 5 வயது எத்தனை ஏன்டா போற? இல்ல மாமா, நீ கூத்தாத, கஷ்டம் இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி சபைக்கு 5 வயசுல எதுக்கு கல்யாணம்? 5 வயசுல பச்சுக்கலே. 8 வயசுல எனக்கு மகனே பொழைந்திரா, உனக்கோ 8 வயதுல திருமணம் ஆகி விட்டது. 8 வயசுல எனக்கு திருமணம். 8 வயசுல எனக்கு திருமணம். டேய், 8 வயசுல திருமணம். ஆமாடி செல்லம். மகனே பொழைந்திரா, ஓ தாமரை விளையாட வளர்க்கின்றனா? அன்றொரு நாள் தினத்திலே பஞ்ச பாண்டவர்களும் கௌரவ கூட்டமும், எப்படி கௌரவ கூட்டம்னா யாரு? யார் அவங்க? உனக்கு பெரியப்பா. ஓ, அதாவது தாயாதிகள். ஐவனை 86 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய துரோதுரியோதன சக்கரவர்த்தி. எப்படிப்பா? அதாவது 100 பேரு பெரியப்பாங்க. ஆமா, சரி. உனக்கு பெரியப்பாங்க 100 பேர் இருக்கிறாங்க. அப்படி உன்னுடைய பெரியப்பாக விளங்கக்கூடிய துரதுரியோதன சக்கரவர்த்தியின் மகளா, தங்கை மகளாக விளங்கக்கூடிய அப்படியே காலாந்தாரியை உனக்கு திருமணம் செய்து எனக்கு 8 வயதுல திருமணம். என் மனைவி 8 கலந்தாரி. 8 வயது எனக்கு திருமணம். நான் புள்ள சந்தோஷமா இருக்கிறோம். மகனே பொழைந்திரா, உனக்கோ 8 வயதாக இருக்கும் பொழுது துரதுரியோதன சக்கரவர்த்தியின் தங்கச்சி மகளாக விளங்கக்கூடிய, திருச்சலையின் மகளாக விளங்கக்கூடிய கலந்தாரியை உனக்கு கொடுத்து நாங்கள் திருமணம் செய்தோம். அன்றொரு நாள் தினத்திலே பஞ்ச பாண்டவர்களும் கௌரவ கூட்டமும் ஒன்றாக இருக்கும் பொழுது நாங்கள் பேசி இருவர் சம்மதத்துடன் உங்களுக்கு கந்தர்வ திருமணம், அதாவது குழந்தையிலே திருமணம் செய்து விட்டோம். திருமணம் செய்து ஆமாப்பா. அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் நமக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுப்பா. அப்படி ஏனென்றா அவர்களுக்கும் நமக்கு பாக பிரிவினாகப்பட்டது ஏற்பட்டது. எப்படின்னா, எனக்கு 8 வயது. ஆமா. என் மனைவி கலந்தாரிக்கு 5 வயது. இதுவரைக்கும் திருமணம் செய்து வைக்க. திருமணம் என்பது உண்மையாக இருந்தால், ஆமா, ஒரு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி எங்க இருக்கணும்? பொண்டாட்டி கூட தான், வீட்டுக்காரர் கூட தான் இருக்கணும். ஒரு பொண்டாட்டிய கணவன் கூட இருக்கணும். திருமணம் ஆகியும் என் மனைவி கலந்தாரி இந்த வயசு வரைக்கும் நம்ம வீட்டுல கிடையாது. அதாவது என் பெரிய தந்தை துரியோதன சக்கரவர்த்தி அரண்மனை இருக்கிறார். ஆமா. எதற்காக என் மனைவி அங்கு இருக்கின்றார்? மகனே பொழைந்திரா, ஆமா, அந்த ஒரு நாள் தினத்திலே நமக்கும் நம்முடைய பங்காளியாக விளங்கக்கூடிய ஐவனை 56 தேசத்தை ஆண்டவர்கள் துரதுரியான சக்கரவர்த்தி 100 பங்காளிகள். அப்படி அவர்களுக்கு நமக்கு பாக பிரிவினையாகப்பட்டது ஏற்பட்டது. சரி. அப்படி பாக பிரிவினை ஏற்பட்டதால் இந்த 5 பேருக்கு நாங்கள் பாகத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி அந்த ஐவனை 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அனைத்து எப்படி நாடுகளையும் அவர்களே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். சரி. நமக்கும் உங்களுக்கும் நாடுதான் கெதி அப்படின்னு நம்மளை காட்டோடு அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அதனால் என் தந்தைமாரை காணக ஓட்டி வைத்தார். என்னை நீங்கள் தென்மதுராபுரி நாட்டுக்கு நான் அழைத்து கொண்டு வந்து விட்டேன். அன்றைய நாள் முதல்ல இன்றைய நாள் வரைக்கும் நீ என்னோட தான் இருக்கிற, தென்மதுரையில இருக்கிற. அப்படி உன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடியவர்கள் கானகத்தில் இருக்கிறார்கள். சரி. உன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடியவர் அவனுடைய யார் அது? துரியோதனன். அவனுடைய பாதுகாப்புல இருக்கிறாப்பா. அப்ப என் மனைவி வந்து கலந்தாரி துணிர்த்திருக்கின்றான். ஆமா. சரி. இன்றைய நாள் மனைவி இருக்கிறா. எதற்கு நீ எதற்காக அழைத்தேன் என்றால், நான் அனுதினமும் வேட்டையாடி விட்டு அரண்மனைக்கு திரும்புகிற வழியிலே எப்படிப்பா
வேட்டையாடினால் எனக்கும் ஆகாசமாக இருக்கிறது என்று சொல்லி நான் சிறிது நேரம் அரண்மனைக்கு போக கால தாமதமானதால் அதோ இருக்கக்கூடிய அரசன் மரத்து அடியிலே நானும் படுத்து நித்திரையாக இருந்தேன். அப்படி நித்திரையாகும் சமயத்திலே சொக்கநாத கடவுள மீனாட்சி அம்மையாரும் என் கனவிலே உரைத்து தோன்றி என்ன உரைத்தார்கள் தெரியுமா? அன்று ஒரு நாள் தினத்திலே உன்னுடைய மகனுக்கும் 8 வயது 5 வயதாக இருக்கும் பொழுது திருமணமாகப்பட்டது ஏற்பட்டது. அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் உன்னுடைய மகனும் மருமகளை இன்றைய நாள் வரைக்கும் ஒன்று சேரவில்லை என்று உரைத்தார்கள். அப்படி இன்றைய நாளாகப்பட்டது சுபலக்னமாகப்பட்டது நாள். அதாவது 2 வெள்ளி நட்சத்திரங்கள் எப்படி ஒன்றாக சேருகிறது அந்த நேரத்தில் கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர சந்தானம் இல்லவர்கள் இன்றைய நாள் தினத்தில் ஒன்று சேர்ந்தால் புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று கனவுல சொக்கநாத கடவுளும் மீனாட்சி அம்மையாரும் உரைத்திருக்கிறார். அப்படி இந்த நாள்ல சுபலக்கணம். ஆமாப்பா, கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரம். ஆமா, உங்க அப்பா வரப்போறா, நீ போயிடுறான்ற. சரி இருங்க. என் ஆசையெல்லாம் ஒதுக்கிட்டு தானே என் போல கண்ணே கண்ணு, ஆசையான கண்ணு, ஒரே ஒரு கண்ணு. நான் ஒண்ணு இந்த நாளத்துல சேர்ந்தா ஆமா வந்து பிறக்கணே. அதான் காலம் முடிஞ்சு போச்சு. ஏன் காலம் முடிஞ்சு போச்சு? எப்படி 1000 தான் இருந்தாலும் அன்று கட்டி தாலி அன்றோடு விட்டுட்டு போனவர் தான் இது வரைக்கும் உன்னுடைய அப்பாவும் முகத்தை நானும் பார்த்தது கிடையாது. ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி பேசுறாங்க அம்மா இல்ல என்ன ரெடி பண்ணிக்கிறேன். நான் என்ன காது இப்பதான் நீ அம்மா இதுக்கு மாதிரி வந்து அம்மா அப்படி இருக்க சமயத்திலே இன்றைய நாள் தினத்தில் இந்த வெள்ளி நட்சத்திரமாகப்படுது எப்படி ஒன்றாக சேருகிறதோ நீயோ எங்க செல்ல வேண்டாம் மகனே பலேந்திரா. நமக்கு பட்டத்துக்கு யோகியமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் நீயோ ஹஸ்தினாபுரம் சென்று எப்படிப்பா கலந்தாரியை சேர்ந்து விட்டு சீக்கிரமாக வர வேண்டும். அம்மா மகனே ஹஸ்தினாபுரம் சென்று வருவாய். ஆமா, உன் மனைவி கலந்தாரியை சேர்ந்து வர இருக்கின்றாய். அம்மா நீ சித்தம் வாய் வழியாக ஒன்று பேசுகிறாய். ஆமா, அது மட்டும் இல்லாமல் என்ன முறைத்தாய்? அம்மா போவென்று என்ன எனக்கு மேல பாசம் இன்னைக்கு நான் உங்க மருமக மகனே பொழுந்துரா. அப்படி மருமக மேல பாசம் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. நீ கல்யாணம் பண்ண. ஆமா, இதோட வெளியில பாசம் உனக்கு. இதுக்கு நம்ம மகனே பொழுந்துரா. எனக்கும் இருக்கக்கூடியது ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் என்ன பாத்துக்கிறதுக்கும் என் நாட்டு மக்களை பார்த்து என் நாட்டை பாக்குறதுக்கும் ஒரே ஒரு மகனாக விளங்கக்கூடிய நீ மட்டும்தான் இருக்கிற. உனக்கு அப்புறம் யாரு இருக்கா? எனக்கு அப்புறம் நீ இருக்கிற. உனக்கு அப்புறம் யாரு இருக்காங்க? உன் மகன் வரணும். அதற்காக என் மனசுல
என் மனசுல 1000 கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் என் மகன் நல்லா இருக்கணும், நல்லது கெட்டது பாத்துக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஏன் ஆசை. என்ன சொல்ற? அப்படி ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இந்த அள்ளி நாயகி அரசாட்சி செய்து கொண்டு வந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகவே ஆகாது. அப்படி இருக்க சமயத்திலே புலிக்கு புலி இருக்க வேண்டும், சிங்கத்துக்கு சிங்கம், யானத்துக்கு யானை. எப்படி? அப்படி இருக்க சமயத்திலே நீ ஓட்டோட்டமாக ஓடி அஸ்தினாபுரம் சென்று நீயோ கலந்தாரியை சேர்ந்து விட்டு வந்தா சட்டத்துக்கு யோகியமான பிள்ளை, அதாவது நமக்கு வாரிசு பிறப்பாண்டா. சென்று ஆமா, என் மனைவி கலந்தாரி சேர வேண்டும். ஆமாப்பா. துரியாவட்டவன் சாமானியப்பட்டவன் கிடையாது. என் தந்தை மறை ராஜாக்கள் ஆமா எப்பேர் கொண்ட வீரர்கள், அவர்களையே காண ஓட்டி வைத்தான். நான் எப்பேர் கொண்டவன்? சின்னஞ்சிறை குழந்தை. ஆமா, துரியாவட்டவன் எப்பேர் கொண்டு வந்துருவான். அம்மா வணங்கா முடியலையே. என் மாதாவியே அம்மா மகனே குழந்தைரா. அப்படி வணங்கா முடியல. ஆமா ஆமா, அவன் சொன்னமாய் கோட்டை கட்டி உடனே வைத்தார். உடனே வைத்தார். என் மாறாவே என் அருமையம்மா அம்மாவே கோட்டை கட்டி கோட்டைக்குள்ளே கோழியாருடனே வைத்திருக்கின்றான். நான் எப்படி சென்றேன்? கோட்டைக்கு வெளிப்புறம் ஆமா அம்மா வணங்கா முடி கொண்டா காவல் இருக்கிறான். நான் எப்படி சென்று வருவேன்? எனக்கு ஒரு தினம் சொல். மகனே பொலந்திரா, அப்படி அந்த கோட்டைக்கு வெளிப்புறமாக உட்புறமாகவும் எப்படி துரியோதனன் காவல் இருக்கிறார், ஆண்டவர் கர்ண மகாராஜன் காவல் இருக்கிறார். அப்படி தோள்கள் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நான் எப்படி சேர வேண்டும் என்று கேட்கிறார். ஹஸ்தினாபுரம் நான் எப்படி சேர வேண்டும் கேட்கிறார். மகனே பொலந்திரா, நீ சத்தியமே புரளியே
ஏற்பட்டது நம்முடைய தென்மதுராபுரி பட்டணத்தில் இருக்கிறது. அப்படி சத்தியமேக பொருள் ஏறி அஸ்தினாபுரம் சென்று கலந்தாரியை சேர்ந்து விட்டு விடியற் காலை 5 மணிக்குள்ளாக நீ நாட்டிற்கு வர வேண்டும். அப்படியா? ஆமாப்பா. சரி இப்போ ஏனென்றா அம்மா உன் வார்த்தையை கேட்டு ஆமா இப்ப நான் வந்து அத்தனை மணிக்கு போறேன். என் மனைவியை கலந்தாரி சேர போறேன். ஆமாப்பா. இப்ப நான் 5 வயதுல அவளை மாறிட்டேன். எனக்கு 8 வயசு அவளுக்கு 5 வயசு. ஆமா. அப்பா திருமண செய்தியே இன்று ராத்திரத்தில் நாங்கள் இருவருமே சரியான பொருள் இருக்கின்றோம். நான் சென்று நான் தான் உன் கணவன் மகனே குழந்தைரா, இப்படி 1000 தான் இருந்தாலும் 5 வயசுல அப்படி சின்னஞ்சிறிய வயசுல தான் உன்னை பார்த்திருக்கிறான். இன்றைய வயசுல ஞாபகம் இருக்கோ இல்லையோ என்ன செய்வேன் அப்படி எப்படி நம்புவது என்று கேட்கிறார். அப்படி இருக்க சமயத்திலே அப்படி உங்களுக்கு திருமணமாகப்பட்டது ஏற்பட்டது அல்லவா? அன்று ஒரு நாள் தினத்திலே மாற்றிக்கொண்ட மணமாலை இருக்கிறது, கனியாரிய பவித்திரம் இருக்கிறது. ஆமாப்பா, கை தாம்பலமாகப்பட்டது இருக்கிறதுப்பா. அதனால் இதையெல்லாம் உன்னுடைய மனைவியாகிய கலந்தாரிடத்தில் காட்டினால் இவர்தான் என்னுடைய கணவர் என்று நம்புவாள். உன்னிடத்தில் ஒன்று சேருவாள். சேர்ந்த பிறகு விடியற் காலத்துக்கு முன்பதாக வர வேண்டும். ஆமாப்பா. மகனே குழந்தைரா, அப்படி நீங்கள் மாற்றிக்கொண்ட மணமாலை இதோ இருக்கிறது. மணமாலை இதை கலந்தாரிடம் காட்ட வேண்டும். அன்றைய நாளில் மாத்தின கைத்தாம்பலம் இருக்கிறது, தாம்பலமும் இருக்கிறது, கனியாரி பவித்திரமும் இருக்கிறது. இதை நாங்கள் என்றைக்கு திருமண சிறுமணிக்கு மாற்றிய மணமாலை ஆமாப்பா இது வரைக்கும் ஒரு பூ வாடாம இருக்கிறது. அவட யார்கிட்டையும் போல நானே யாரையும் அன்று மாற்றிய மணமாலை கனியாரி போய் திருப்புத்தம்பலம் என்று சென்று வருங்கள். சத்தியமே அப்புறம் ஏறி மகனே குழந்தைரா, விடியற் காலத்துக்கு முன்பதாக வர வேண்டும். அதாவது பொழுதாக விழுந்தால் ஆமா சத்தியமே பொழுதுக்கு விஷயம் கொண்டுவிடும். கண்டுபிடித்தால் உன் உயிருக்கு ஆபத்தை நேர்ந்து விடும். நீங்கள் சென்று வருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.